பெற்ற எழுத்தாளரான C.S. லெவிஸ் என்பவரிடம் ஒருவர் போய், இந்த உலகத்திலே நல்லவரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, தீயவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, வாழ்க்கையில் ரொம்ப வளர்ச்சி படுறாங்க, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீதிமான்கள் எல்லாம் இந்த உலகத்துல துன்பங்களை தாங்கிறதுக்கு சக்தி அவர்களுக்கு இறைவனிடமிருந்து பெறுவதால் அவர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப தீயவர்களுக்கு தீயவங்க எப்போதுமே சாத்தானுடைய கையில் இருப்பதனால் அந்த துன்பங்களை கடவுளிடமிருந்து அவங்கள் பெறுவதற்கும் அதை தாங்குவதற்கும் சக்தி இல்லாமல் இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது 100க்கு 100 உண்மை. கடவுளின் கையிலிருந்து ஏன் துன்பங்கள் நீதிமான்களுக்கு கிடைக்கின்றன? ஏனென்றால் அவர்களை தங்கத்தை புடமிடுவது போல, நெருப்பில் புடமிடுவது போல அவர்களை புடமிட்டு அவர்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னால் வாழ்ந்த அவர்களுடைய மூதாதையர் செய்த அந்த தண்டனைக்காகவும் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நேர்மையாளர்கள் அந்த அநீதி படைத்தான கெட்டவங்கள் பார்க்கும்போது நேர்மையாளர்கள் துன்பப்படுவது போல் தெரிந்தாலும் அவங்க எப்போதுமே கடவுளுடைய கையில் இருக்கிறாங்க. நேர்மையாளர்கள் அவங்க எப்போதுமே அழிவுற மாட்டார்கள். There is no destruction for the good people. அவங்க எப்போதுமே அழிவுறாமல் கடவுள் தன்னுடைய கைகளால் பாதுகாக்கின்றார் அவர்களை. அவர்கள் இறந்தவர்கள் போல் தோன்றினாலும் அவர்களுடைய இழப்பு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. அவங்களை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் நேர்மையாளர்கள். So nobody can replace them. அவங்களுடைய இழப்பு ஒரு பெரிய ரிக்ரெட்டை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஏன்னா நேர்மையாளர்களுடைய அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் பாவிகளுக்காக தங்களுடைய பரிகாரத்தை தானே உவந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதைத்தான் புனித பவுலடிகளார் சிறப்பாக சொல்லுகிறார். ஆக தங்களுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவின் சீடர்களா இருந்துகிட்டு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டாலும் துன்பங்கள் பட்டாலும் நாம அதை என்ன செய்யணும்? நான் கடவுளுக்கு தானே பட்டேன், நான் என்னுடைய கடமையை தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டாமல் அப்படியே ஹியூமிலிட்டியா அப்படியே ஹம்பிளா நம்ம சொல்லணும். அதை பழகிக்கணும். அன்புக்குரியவர்களே, அதை தவிர்த்து நான் கடவுளுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் பெரிய துன்பங்கள் பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டக்கூடாது. புனித பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:31 சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாம கடவுளில்தான் பெருமைப்பட வேண்டுமே தவிர நாம் செய்த காரியங்களுக்காகவும் நாம செய்கிற நல்ல காரியங்களுக்காகவும் நான் அவனுக்கு நல்லது செய்கிறேன், நான் சேவை செஞ்சேன், இவனுக்காக நான் பரிந்து பேசினேன், இதெல்லாம் நாம பெருமைப்படவே கூடாது. கடவுளில்தான் பெருமைப்பட வேண்டும். நான் கடவுளின் மகிமைக்காக நான் இதை செய்தேன், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர கடவுளின் மகிமை போற்ற பெருக அதைத்தான் சொல்ல, ஆல் க்ளோரி டு காட், அதைத்தான் சொல்லணும். இதை சொல்ல வேண்டுமே தவிர நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு பெருமை பாராட்டக்கூடாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித பேதுரு சொல்லுகிறார், அதாவது நாம் படுகிற கஷ்டம், நேர்மையாளர்கள் படுகிற கஷ்டம் அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றார். ஆக நேர்மையாளர்கள் எதுக்கு கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க? அவங்க நம்பிக்கையில வளர்றதுக்காக, நம்பிக்கையில் அவங்கள உறுதிப்படுத்துவதற்காக கடவுள் அவர்களுக்கு துன்பங்களை தருகிறார். துன்பங்கள் எதுக்கு வருது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறுதியான மனதோடு செம்மைப்பட்டவர்களாக, மெச்சூர்டு பீப்புளாக நாம் மாறணும், நம்ம நேர்மையாளர்களாக மாறணும், ரைட்டியஸ் பீப்புளாக மாறணும், வர்ச்சுவஸ் பீப்புளாக மாறணும். அதுக்காக தான் துன்பங்கள் தரப்படுது. ஆக துன்பங்கள் இல்லைன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு போரிங் லைஃப் ஆயிரும், ஒரு ரிஸ்கி இல்லாத லைஃப் ஆயிரும். ஆகவே நம்ம வாழ்க்கையில சதா மகிழ்ச்சியே வந்துட்டு இருக்கன்னு வைங்க, அப்போ நாம லேசி ஆயிடுவோம். லேசி கூட another sin தான். That is biggest sin in our life, the slothfulness அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே செய்யாம, எதையுமே யோசிக்காம, எதையுமே நாம பாராட்டாம,
என்னதுமே நம்ம முயற்சி எடுக்காம இருக்கும்போது அது கூட பெரிய பாவமாயிருது நம்முடைய வாழ்க்கையில. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தருகின்ற துன்பத்தை கிறிஸ்துவுக்காக நாம் ஏற்பதற்கு தயாராக இருக்கும்போதுதான் நாம கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள சீடர்களாக மாறும். நம்மையும் புதுப்பித்து அவர் புதிய மனிதர்களாக நம்மை மாற்றுகிறார். ஆகவே துன்பங்கள் வேணான்னு ஓடாதீங்க. துன்பங்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். துன்பங்களை எதிர்த்து நின்று அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாழும் பொழுது துன்பங்கள் உங்களை விட்டு ஓடும். ஐயோ இவனா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும் துன்பங்கள். சில பேர் துன்பங்களை ஏற்க முடியாம புலம்புவாங்க. என்ன இவன் என்ன அவன் என்ன இவன் என்னன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. சதா பழி வாங்குவாங்க. பிறர் செய்தரை வச்சு பிறரை பழி வாங்குவாங்க. பிறரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிறரை பற்றி குத்தி குத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. நெகட்டிவாகவே யோசிப்பாங்க. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள். ஆக நேர்மையாளர்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அமைதியா சகிச்சுக்கிட்டு சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. அவங்க தான் நேர்மையாளர்கள். அவங்களுடைய பிளேஸை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய இழப்பு பெரிய இழப்பாக கருதப்படும். கடவுள் எல்லாரும் வாழணும்னு தான் நினைக்கிறாரு. கடவுள் எல்லோருக்கும் மழை பெய்யணும்னு அப்புறமா சூரியனை உதிக்கணும்னு நினைக்கிறார். யாரும் அழிவுற வேணும்னு அவர் நினைக்கிறதே இல்லை. ஆனா நேர்மையாளர்களுக்கு அவர் துன்பத்தை தருவது அவர்கள் அழிவுறாமல் இருந்து அவர்களுடைய ஆன்மாவை அவர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான். புரியுதா? ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் நேர்மையாளர்களா வாழ்வோம். வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். பி பர்ஃபெக்ட் ஆஸ் த ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். Try to strive hard to approach any sufferings, difficulties, and take up the daily cross and follow Jesus. Only then you can be called as worthy servants of God. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு உண்மையுள்ள சீடர்களாக நாம மாற முடியும். துன்பங்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கைகள் இல்லை. அதாவது போர் இருந்தாதான் நாம வெற்றி பெற முடியும். நமக்கு கிரவுன் வரும். பேஷன் இல்லாம நமக்கு உயிர்ப்பு இல்லை. சாவு இல்லாம உயிர்ப்பு இல்லை. அதாவது இருள் இல்லாம ஒளி இல்லை. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இன்யான் அப்படின்னு ஒரு தியரி உண்டு. சைனாவில் ஒரு தியரி. அதாவது பல இருளுக்கு மத்தியில ஒளின்னு ஒண்ணு இருக்கும். அதை தேடணும். பல சந்தோஷமான நிகழ்வுக்கு மத்தியிலையும் ஒளிமயமான வாழ்க்கைக்கு மத்தியிலும் இருள் என்ற ஒன்று இருக்கும். அதை தெரிந்து கொள்பவன் தான், அதை தெரிந்து கொண்டு வாழ்பவள் தான் உண்மையுள்ள சீடத்தியாக, உண்மையுள்ள சீடனாக வாழ முடியும். அதை தெரிந்து கொண்டு அப்படியே ஈக்குலிபிரியம் வாழ்வு மாதிரி வாழ்ந்துட்டே இருக்கணும். அதுதான் the integrated persons சொல்லுவாங்க. இதை தெரிந்து கொண்டாலும் நாம இன்டகிரேட்டட் பர்சனா, ஒரு பேலன்ஸ்டு பர்சனா நாம வாழ முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அந்தோனியார் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம்